தியாகத் தலைவி சின்னம்மா ஆலோசனைப்படி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணியாற்றும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டதாகவும் அவரது இந்த முயற்சி வெற்றி பெறாததால் விரக்தி அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைமை கழகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தியாக தலைவி சின்னம்மாவின் வழிகாட்டுதலின்படி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணியாற்றும் என தெரிவித்தார். வழி தவறி சென்ற சிலர் தாய் கழகத்திற்கு திரும்புவார்கள் என்றும் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார். புரட்சி தலைவர் அவர்கள் கண்ட இந்த பேர் இயக்கம் புரட்சி தலைவி அவர்கள் தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் விளங்கி வந்த இந்த இயக்கம் என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடு தொடர்ந்து தமிழக மக்களுக்காக, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவராகிய திரு ஸ்டாலின் எப்படியாவது அன்றைக்கு அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார். அவரது முயற்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், இது புரட்சி தலைவியின் கோட்டை, புரட்சி தலைவியின் போர்வால், அவர்கள் போர் வீரர்கள், இராணுவ கட்டுப்பாடோடு அவர்கள் அன்று அங்கே செயல்பட்டு அம்மா அவர்களின் ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் தோல்வியில் விரக்தியில் ஸ்டாலின் ஏதோ செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்திலும் சரி, எத்தனையோ துரோக செயல்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற இயக்கம். இன்றைக்கு ஒரு சில புல்லுரிமைகளின் செயல்பாடு இந்த மாபெரும் எதிர்கோட்டையை எந்த விதத்திலும் பாதித்து விடாது. அது ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களை யாராலும் எந்த கொம்பனாலும் ஒன்று செய்துவிட முடியாது என்பதை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கூற விரும்புகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம். இதில் சிலர் வழி தவறி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயம் மீண்டும் தாய் கழகத்தை தேடி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய் மனதோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவார்கள். இதில் மக்களின் கோபம் என்பது ஒரு பொய் பிரச்சாரம். எங்களது ஆட்சி தமிழகத்திலே 2021 மீண்டும் வரும். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்.